கன்னிராசிக்காரங்க அமைதியான தோற்றம், அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க, மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க, உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்பாங்க. அன்பால் ஏமாறக்கூடிய நபரில் தான் பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க. பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க. இதை நினச்சி தனியாக இருக்கும்போது ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுருப்பீங்க. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியா முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கன்னிராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கண்டக சனி வேற ஆரம்பிச்சிருச்சு. இனி ஏற்கனவே என் வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், இனி மறுபடியும் இது வேற ஒரு கஷ்டமாக வருது அப்படின்னு நிறைய கன்னிராசிக்காரங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கண்டக சனியால் ஆபத்து வரதுங்கிறது உண்மைதான். அது 1 கோடி பேர் கன்னிராசிக்காரங்க இருக்கீங்க. அந்த 1 கோடி பேருக்குமே இதனுடைய தாக்கம் ஆபத்துங்கிறது வராது. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நபர்களுக்கும் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கங்கிறது வரப்போகுது. குறிப்பாக சித்திரை 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே இருக்குமே தவிர மீதி யாருமே இந்த கண்டக சனியை நினைச்சு நிறைய பேர் பயப்பட தேவை கிடையாது. வரக்கூடிய நாட்கள் இருந்து கன்னிராசிக்காரனுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மீனராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்ட துன்பங்கள் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்கு. உண்மைக்கு மட்டும்தான் நீங்கள் எப்பவுமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே கன்னிராசிக்காரங்க செய்யவே மாட்டீங்க. உங்கள் சொந்தக்காரங்க நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கிறத மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய குரு பயிற்சி உங்களுக்கு மே 14ஆம் தேதி நடக்க இருக்குது. மே 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்க இருக்குது. தொடர்ந்து இந்த 2 கிரகங்களுடைய பயிற்சி நடக்க இருக்கிறதுனால கன்னிராசிக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாகவே உயரப்போகுது. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இதனால உங்கள் வாழ்க்கையில் வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் இரட்டிப்பு மடங்காகவே கிடைக்க போகுது. ஒரு 10 ரூபா வர இடத்துல உங்களுக்கு ஒரு 100 ரூபா அப்படிங்கிறத சேர்த்து வரப்போகுது. இதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதுமாகவே நிவர்த்தி ஆயிரும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பெரிதாக பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாத ராசி அப்படின்னா அது முழுக்க கன்னிராசிக்காரங்க தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ திடீர்னு புதுசாக கண்டக சனி வேறு ஆரம்பிச்சிருக்குது. இது இனி எத்தனை வருஷத்துக்கு போட்டு எங்களை பாடாப்படுத்த போகுது அப்படின்னு நிறைய கன்னிராசிக்காரங்க நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எதை நினச்சுமே நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுடைய உழைப்பில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா மாறுதலுமே உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக ஒரு 10,000 வேலைக்கோ 5,000 வேலைக்கோ குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறத போயிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேற, உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேலையாக இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த அரசாங்க வேலை கிடைக்கும். ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் செய்கிறோம், நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி, இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது. நீங்கள் ஒரு கம்பெனியில் 7 வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க. அந்த கம்பெனிக்காக இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த கம்பெனி மூலமாக எந்த ஒரு ஆதாயம், எந்த ஒரு அங்கீகாரமே கிடைச்சிருக்காது. இதை நினச்சி ரொம்பவே வேதனைப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்லாம் நீங்கள்
வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை அனைத்தும் கிடைக்க போகுது. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். அந்தஸ்தில் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கன்னிராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும். கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உனக்கு கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக உங்கள் கூட இருக்கிற நபர் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரங்கனாவே ஈஸியாக திருமணம் அடைஞ்சிருவாங்க, சீக்கிரம் வந்து மேரேஜ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பொது பார்வை அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணமே ரொம்ப லேட்டாகி ஆகிற ராசி அப்படின்னா அது கன்னிராசிக்காரங்க தான். ஏன்னா இது வந்து காதல் ராசின்னு சொல்லுவாங்க கன்னிராசிக்காரங்களை. திருமண பாக்கியம் அப்படிங்கிறது வயது 35, 38, 40 வயது வரைக்குமே கன்னிராசி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் பாக்கியம் அப்படிங்கிறது தடைப்பட்டே போயிட்டுருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணுனா சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸை தப்பாக நினச்சிக்குவாங்களா, ஊருக்காரங்க எதை நினச்சிக்குவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து அதை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்தில் இயங்கியவர்களுக்கு நாங்களும் மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுதுன்னு சொல்லுவீங்க. எங்களுக்கு இன்னும் பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருப்பீங்க. உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாகவும் ராகுகேது பயிற்சி மூலமாகவும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதும் நிவர்த்தியாகி கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களுக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். காதலில் சற்று அதிகமாக வந்து தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிற ராசி அப்படின்னா இப்போ பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க தான். ஏன்னா இது வந்து காதல் ராசின்னு முன்னொரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, முழுவதுமாகவே மாறிச்சிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா காதலை சொல்லுவாங்க, அந்த காதல் வந்து கண்டிப்பாக கைகூடும், திருமணம் செஞ்சுக்குவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதலை வந்து கைகூடுறது கிடையாது. அதையும் மீறி கைகூடி வீட்டில் போய் சொல்லும் போது பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே கன்னிராசிக்காரங்க சந்திச்சுட்டு வரீங்க. நீ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி காதல் வாழ்க்கையில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் விரைவில் கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்துமே நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் கிடைக்கும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களுமே உங்களுடைய சொந்தக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், சொத்து பத்து வாங்கி போட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வன்மத்தையும் பொறாமையும் செலுத்தக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக கூட இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து இவர்களிடமிருந்து விலகி இருப்பது கன்னிராசிக்காரங்களுக்கு எவ்வளவோ நல்லது. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவையை முடிச்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க.
உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்களை ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தாலேயே விலகப் போகுது. இரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய இந்த 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொறுத்த ரிசல்ட் நினச்சி நிறைய மாணவர்கள் பயந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் புதிதாக ஒரு நபர் அப்படிங்கிறது வரப்போகிறார். அது வந்து மனைவியாக இருக்கட்டும் அல்லது பிள்ளை பேர் குழந்தைகளாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் உங்களுடைய ஒரு நபர் வரும்போது உங்கள் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாற்றப்போகுது. அது நண்பராக இருக்கட்டும் சரி, இல்லை ஒரு வேறு ஏதாவது தொழில் சார்ந்த இருக்கக்கூடிய நபர்களோடு உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது.